வாழ்க வளமுடன். ரிபுகீதை அத்தியாயம் 1 பாகம் 2 இருக்கக்கூடிய சில பாடல்களை இன்னைக்கு பார்க்கலாம். 31வது பாடலில் தனியாக மனம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, அதனால் நான் பிரம்மம் அப்படின்னு நினைக்கிறதும் தேவையில்லை. உலகம் பிரம்மம் நினைக்கலாமா அப்படின்னா அதுவும் அவசியம் இல்லை. நீயும் பிரம்மம்னு என்ன சொல்லலாமா அப்படின்னா அதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த நிலைமையில் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. நினைக்க வேண்டியதும் இல்லை, சொல்ல வேண்டியதும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. 32வது பாடலில் நான் விழிப்புணர்வு மட்டும்தான், என்னை தவிர வேற எதுவும் இல்லை, இதை உறுதியாக நம்பி நிலைத்திரு. 35வது பாடல்ல நிச்சயமா நானே பரபிரம்மம், நானே ஆனந்தம், நான் நானாகவே இருக்கிறேன், நானே இருப்பு, நான் பிரம்மம் மட்டுமே. 36வது பாடல்ல நான் சுத்த சைத்தன்ய சொரூபம்தான், நான் தெய்வீக ஞானம் நிறைந்தவன், என்னை விவரிக்க வார்த்தைகள் எதுவும் இல்லை, நானே பிரம்மம். 38வது பாடல்ல எனக்கு குறிப்பிட்ட அர்த்தம் எதுவும் இல்லை, இது என்பதற்கும் அர்த்தம் இல்லை, அனைத்து அர்த்தங்களுக்கும் அப்பாற்பட்டவன் நான், நானே பிரம்மம். 39வது பாடல்ல நான் நித்திய பூர்ணஸ்வரூபன், நான் சச்சித் அனந்த ஸ்வரூபன், நான் அத்வைத ஸ்வரூபமே, நான் பிரம்மம் மட்டுமே. 41வது பாடல்ல எனக்கு தனிப்பட்ட எண்ணங்கள் எதுவும் இல்லை, என்னில் அறியாமை என்பதும் இல்லை, நானே அனைத்தும், நானே பிரம்மம். 42வது பாடல்ல எனக்கு பெயரோ வடிவமோ பற்றுகளோ இதுபோல எதுவும் இல்லை, நான் பிரம்மம் மட்டுமே. 44வது பாடல்ல எல்லா வடிவங்களுக்கும் முடிவானது நான், எல்லா பெயர்களையும் கடந்துள்ள ஆனந்தம் நான், எல்லா காலங்களையும் தாண்டியவன் நான், நானே பிரம்மம். 47வது பாடல்ல நான் ஞானஸ்வரூபமே, நான் எனக்குள்ளேயே இருப்பவன், நான் ஏக முழுமையானவன், நானே பிரம்மம். 49வது பாடல்ல நான் அளவிட முடியாத சுரூபன், நான் விவாதிக்க முடியாத சுரூபன், நான் மனத்தால் அறிய முடியாத சுரூபன், நானே பரபிரம்மம். 50வது பாடல்ல நான் எதனுடனும் சேர்ந்து உருவானதில்லை, நான் துக்கமற்றவன், நான் இடையிறாது பிரகாசிக்கும் சுயப்பிரகாசன், நானே பிரம்மம். 51வது பாடல்ல நான் அகங்காரமற்றவன், எனக்கு எஜமானன் என யாரும் இல்லை, நான் எப்போதும் பிரம்மஸ்வரூபமே, நானே பிரம்மம். நன்றி.